ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JBPR கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கிருத்திகை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் பால் கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 100 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 முந்திரி, ஒரு 20 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு சுகர் எடுத்துருக்கேன், ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கடாய் வச்சு நீங்கள் கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திராட்சையை போட்டு திராட்சைலாம் பால் மாதிரி உப்பினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் ரவையை போட்டு அதுலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் காமிச்சேன் இல்லைங்களா, 1 கப் பால். ஸோ அதை எடுத்து நம்ம இந்த ரவையில் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். எப்போவுமே கேசரினாலே நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில் வேக வச்சு கேசரி பண்ணுவோம் இல்லையா. இது பால் கேசரின்றதுனால ஸோ நான் பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரவை 100 கிராம் ரவைக்கு ஏற்ற மாதிரி 1 கப் ஃபுல்லாக பால் எடுத்து அதை அந்த ரவை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஊற்றி அதை நல்லா வேக வைக்க போகிறேன். அந்த பால் நல்லா சுண்டி ரவை நல்லா வெந்து குழஞ்ச பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து கலர்றதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கலரிட்டே இருங்க. நீங்கள் நல்லா நான்ஸ்டிக் பேன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிக்காது. ஸோ நீங்கள் பால் ஊற்றி கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறமா ஓப்பன் பண்ணி கலரிக்கலாம். ஸோ நான் நார்மல் கடாயில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து கலரிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. ஸோ பால் ஊற்றி பாருங்கள், நான் நல்லா கலரிட்டே இருந்ததுக்கப்புறமா தான் அது வேகும். வெந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் ஆகணும் ரவைலாம். நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு கல்யாண கேசரி மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து பால் கேசரி. ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் நம்ம கட்டியாக இருக்கிறது எல்லாமே நம்ம உடச்சி விடணும். அப்படி தான் உங்களுக்கு சூடாக நம்ம ஊற்றுறதுனால கட்டியாக தென்படும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலரை போயிடும். ஒரு பிஞ்ச் சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. உங்களுக்கு பால்லாம் சுண்டி இந்த மாதிரி குழஞ்ச பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 1 கப் சுகர் எடுத்து நான் போடுறேன். அதுவும் ஃபுல்லாக நல்லா ரவையோடு மிக்ஸ் ஆகி ஹீட்டில் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கேசரி பதத்துக்கு நல்லா வரணும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நானும் சால்ட் எப்படி ஒரு பிஞ்சு சேர்த்தனோ அதே மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அந்த சக்கரைலாம் கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய், இன்னொரு ஸ்பூன் நெய் நான் விடுறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டேன், இப்போ 2வது ஸ்பூன் நெய் விடுறேன். அவ்வளோதான், நம்மளோட கேசரி வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முருகருக்காக நான் இன்றைக்கி கிருத்திகை ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க, சொல்லுங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.